நிர்வாகி கார்த்திகிட்ட வந்து சொல்லவும் கார்த்தி அந்த என்னது முனிசிபாலிட்டியில வந்து தெரியும் எவ்வளவு கிரௌடா இருக்கும் நீங்கலாம். எனக்கு அந்த கிரௌட்ல வண்டி ஓடணும்னாலே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்து அப்புறம் அதனால அப்புறம் கோயில் பத்திரிக்கை கொடுத்தாங்க வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் இந்த போன் எடுத்த ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, கரெக்டா சனிக்கிழமை நைட்டு 11:15 ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்க போறோம் என்ன பண்றேன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நானும் ரக்ஷோ கிளம்பிட்டோம். நீரு வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். என் தோழிக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவள் வரல. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். எங்கே போகிறோன்னா மார்க்கெட் தான் போகிறோம். ஏன்னா இப்போ இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வரும் மார்க்கெட்டுக்கு, ஃப்ரெஷ்ஷாக வரும். அப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா தொக்குக்கு கரெக்டாக இருக்கும். சண்டே அதாவது வெடிஞ்சு இல்லை வெடிகாலம் ஒரு 2-3 மணிக்கு மேலே பார்த்தோன்னா மார்க்கெட் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போ அப்படியே ஓரளவுக்கு ஒருத்தர் 2 பேர் 12 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே எடுத்து உள்ளார கொட்டிடுவாங்க. அப்போ நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இந்த தடவை வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ கிளம்பியிருக்கோம். இப்போ நான் கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம வந்து போகலாம். அப்படியே கண்டினியூவாக சண்டே விலாகும் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் இருந்து அப்படியே சண்டே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ மைக்கு போட்டு அப்படியே நம்ம போகலாம். ஓகேவா? நம்ம தூங்குறோம். நாங்கள் போயிட்டு நாங்கள் 2 பேரும் என்ன தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம், போகலாம். இந்த ஃபோன் எடுத்துட்டேன். இதில் தான் வந்து இது இருக்கு. மீனுக்கும் சாப்பாடு போட்டியா? சரி, அப்படியே நான் மறக்க மாட்டேன். சோறு போட்டு அப்படியே கிளம்பிடலாம். 2 பேர் இருப்பாங்களே. வண்டி வெளியே நிற்கிது. இல்லை, பால் குடிச்சிட்டு எஸ்கேப் போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. போன வீக் சாட்டர்டே தான் இவனுங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு நீ மீன் எடுக்க போனேன். இந்த வீக் சாட்டர்டே 2 பேர் வீட்டுல இருக்காங்க. ஒரு வாரம் இன்னும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இல்ல. ஃப்ரைடே விட்டோம். ஃப்ரைடே இல்ல, சாட்டர்டே. ஃப்ரைடே விட்டோம்டா. ஆமா, ஃப்ரைடே விட்டு சாட்டர்டே மீன். சாட்டர்டே அழகனா கூட்டு போனோம். நான் செருப்பு போட வேணாமா? இந்த செருப்பு போட்டுருந்தேன். டேய் அழகா, நீ சரியில்லடா அழகா. மாமா 3 அங்கதாம்மா இருக்கு. மாமா இங்க பாரு, கேமரால கண்ணு தெரியுதா? 2 கண்ணு, 1 மட்டும் வெள்ளை வெள்ளை தெரியுதா? 3 அங்கதான் இருக்குது. பட்டு பா, பட்டு இல்ல அப்ப அங்க. பட்டு கூப்பிட்டா வந்துருவான். நாங்க 2 பேரும் இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கிளம்புற வெளியில. பட்டு வேண்டா அடே நைட்டு 2 பேர் மட்டும். இந்த பூனை இருக்கு, இது எங்க வா? நாங்க ஏன் இந்த ரூட்ல போறோம்னா, இந்த ரூட்ல இந்த நேரத்துக்கு போலாம். வா, வரும்போது வந்துட்டு அவங்க போறாங்க, அவங்க பின்னாடியே ஓடிடலாம். ஏன்னா இங்க நாய் துரத்தி எடுக்குது. குரூப்ல இன்னைக்கு தான் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நாய் யார் வீட்டுல சேட்டை பண்ணுதோ, எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ, கோயில் நிர்வாகி கார்த்திகிட்ட வந்து சொல்லவும் கார்த்தி அந்த என்னது முனிசிபாலிட்டியில வந்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோகன் மெசேஜ் போட்டிருந்தா. அப்படி அப்புறம் இன்னொரு அக்கா மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு தம்பி டியூஷன் போகும்போது நாய் விரட்டி கையில எல்லாம் புண்ணாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போற நிலைமைக்கு ஆகி போச்சுன்ட்டு இன்னொரு அக்கா. ஐயோ, இந்த ஊர்ல ரொம்ப நாய் ஜாஸ்தி, ஏகப்பட்ட நாய். நைட் ரைடு நம்ம போறோம். இந்த நாய்க்கு போன வாரம் போறேன்டா அங்க பாருங்க தெரியுது. ஐயோ வருது. கம்முனி சத்தம் போடாத. ஏய் ஏய் என்ன என்னவா தைரியம் வந்துட்டாமா? என்ன பண்றது, நாய்கிட்ட அப்புறம் தைரியத்தை காமிச்சுதான் ஆகணும். என் காலதாம பிடிக்கும். அப்படி இல்லடா, போன வாரம் நானும் அம்மாவும் போனோம்ல, அப்ப அம்மா சொன்னா நாய் ஒடியாந்துச்சுன்னா நின்னு என்னன்னு கேளு, அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும்
அப்படின்னு. ரெண்டு நிக்குது. ஆனா ரூட்ல வந்து ஆனா வந்து அவங்கள நம்பி வந்தோம் பாத்தியா, நம்ம அங்க நிக்கிறோம்டா. சரி எப்படி இந்த டைமுக்கு வந்து ஏய் நீ காலை தூக்காது தங்கம். இருந்தாலும் பயம் இல்ல, அது வேற கிட்டவே நிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. வரும்போது நம்ம அப்படியே வந்துடலாம். இந்த வழி வேண்டாம் நமக்கு. நம்ம நல்ல நாளே பயந்துட்டு உட்காந்துருப்போம். ஆனா இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி ஆகி போச்சுடா. எத்தனை மணிக்கு கிளம்புறோம் தெரியல. 6:30 ஆனாலே வெளியே போக மாட்டோம். எப்படி அப்புறம் 6:30க்கு வெளியில போயிட்டு வர ஆரம்பிச்சோம். அப்புறம் 7 ஆச்சு, 8, 9, 10. அது ரெஸ்டாரண்ட்டுக்கு 9 மணிக்கு கிளம்பி போவோம். அப்புறம் மணி 12. இப்ப மணி 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு சுத்துறோம். அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. கரெக்டா? எஸ் ஆஃப் கோர்ஸ். இந்த கேட்டுக்குள்ளலாம் அனுமதியே கிடையாது. கொஞ்ச நாளாவே அந்த கேட்டெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. நாங்க அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணோம், மீன் வாங்கிக்கிட்டு ஆத்திராத்து போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்க 1 மணி நேரம் உட்காந்து அரட்டை எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க போய் கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கதான் வந்து புளி வாங்க இந்த கடை இந்த இடத்துக்கு போட்டுருப்பாங்க. வாங்கிட்டு ரிட்டர்ன் போகும்போது 5 ரூபா கொடு டோக்கனு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா வண்டி உள்ள வந்துட்டு போனாலே 5 ரூபா. அடா பாவீங்களா, நல்லா வருவீங்கடா. ஆனா திரும்ப அந்த 5 ரூபாய் எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலே வந்தா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தென்னம்பாளையத்துக்கு வரவங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நீங்களாம் எனக்கு அந்த க்ரௌட்ல வண்டி ஓட்டணும்னாலே ஒரு இப்போவே மீன் க்ளீன் பண்றாங்க பாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாரு. அன்னைக்கு நாங்க இந்த பக்கம் வந்திருந்தா சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான்டா நாங்க அன்னைக்கு இந்த பக்கம் வந்திருந்தா சீக்கிரம் எடுத்து வைக்கலாம். ஆனா அன்னைக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா இப்பவே கூட்டம் ஃபுல்லா இருக்கு. இங்கதான் கம்மியா இருக்கு. மார்க்கெட் பக்கம் திருப்பி காட்டி அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதே போயிட்டு நம்ம வாங்கிட்டு இருக்குதா 4 போதுமா வாங்கியாச்சு. பிரான்ஸ் வாங்கியாச்சு. வாங்குவாங்கன்னு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்த உடனே நம்ம வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஆமா அன்னைக்கு நாங்க வாங்கிட்டு நின்னோம் 2:30 மணி வரைக்கும் நின்னோம். அவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? கிளீன் பண்றதுக்கு தான். எனக்கு தான் மீன் கிளீன் பண்ண தெரியாதே. இப்பதான் பத்தி கிளீன் பண்ண தெரியாது, பிரான்ஸ் கிளீன் பண்ண தெரியாது, எதுவுமே கிளீன் பண்ண தெரியாது. இப்ப கத்துக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு போய் ஒரு ட்ரை விட போறாங்க. கத்துக்கல, அதை பழகிக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம அது ஒரு வேலையா பாக்குறோங்கும் போது அதை பழகிக்கணும். எப்பயாவது ஒரு டைம்னா எடுக்கிறோம்னா ஓகே கிளீன் பண்ணிக்கலாம். இனிமே வாரத்துக்கு 4 டைம் எடுக்கிறோம். வண்டி இங்க நிக்குது அங்க இல்ல. வாரத்துக்கு 4 டைம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும். கத்துக்கிறதுனால தப்பு இல்ல. பெரிய ப்ரான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, மீடியம் ப்ரான் 450 ரூபா. அதெல்லாம் போட்டோம்னா 500. இங்க முன்னாடி அதனால வந்து அதை பார்த்து அழகா புடிச்சு தூக்குனாங்க. அழகா இருந்துச்சு. எப்பவுமே இங்க வந்து கிளீன் பண்ணோம். லாஸ்டா நம்ம எல்லாம் 6 பேர் வந்தோம்ல, அப்ப வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு இல்ல. இந்த கடையில கூட்டமா இருந்துச்சு அன்னைக்கு. ஆமா அன்னைக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும், கூட்டமா இருக்க கடையில வந்து நின்னுட்டோம். ஆனா மத்தி கிளீன் பண்ணுங்கறனால அது கிளீன் பண்ணதுனால ரொம்ப நேரம். அதனால அன்னைக்கு நானும் ரென்சி வந்தோம் தெரியுமா, பிரான்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கேரளா போறதுக்கு முன்னாடி. அப்ப வந்து ரென்சி, நானு, அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் வந்திருந்தோம். சாரி, அவங்க நேரம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்துட்டு அந்த கடையிலயே அங்க கார்னர்லயே கொடுத்து கிளீன் பண்ணிக்கலாம்னு அங்கேயே கொடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டோம். சட்டுனா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த முறை வாங்கக்கா நான் பண்ணி கொடுத்துறேன்னாங்க. சரி ஓகேன்னு போன வாரமும் அதே போல வாங்கிக்கிட்டு
அங்க போய் நின்னா அங்க ஒரே ஒரு லேடி தான் இருந்தாங்க. சரி ஒரு லேடி தானே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் அங்க போய் நின்னுட்டோம். அப்ப அந்த அம்மா வந்து கடைக்கு எடுத்திருப்பாங்க போல நெய் மீன், அப்புறம் ஜிலேபி, இது என்னது பாறை, என்னென்னமோ மீன் பக்கெட்டா தெரியாம கொண்டு போய் கொடுத்துட்டோம். சரின்னு உள்ள இன்னொரு தம்பி கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அப்படியே மத்தி நாங்க ஒன்னொன்னுதான் எடுத்தோம். ஐல எண்ணி பாக்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. அத கிளீன் பண்ணிட்டு அப்படியே பிரான்ஸ் கிளீன் பண்ணவே இல்ல. அப்புறம் ரொம்ப நேரமா நின்னு அப்பதான் பிரான்ஸ் கிளீன் பண்ணீங்களா? பிரான்ஸுக்கு தான் அவர் கிளீன் பண்ணிட்டு எங்க கையில தரல தங்கம். அவர் வாக்குல அங்கேயே வச்சுட்டாரு. ஒரு பிரான்ஸ கிளீன் பண்ணிட்டு நான் வந்து வீட்டுக்கு தனியா எடுத்துக்கிட்டேன் 1/2 கிலோ, தொக்குக்கு தனியா எடுத்துக்கிட்டேன்னா அவரு வீட்டுக்கு கிளீன் பண்ணதையும் ஐல மத்தி இதெல்லாம் கையில குடுத்துட்டாரு. அந்த பிரான்ஸ் தொக்குக்கு எடுத்ததை அவரு கிளீன் பண்ணவே இல்லை. அதெல்லாம் கிளீன் பண்றாரு. அப்ப வெறுத்து போச்சு போ. 40 ரூபா கொடுத்து கிளீன் பண்றதும் இல்லாம அந்த உள்ளார இருக்க குடல நம்ம உட்காந்து எடுக்கிறோம். அதுக்கு நம்மளே முடிச்சு தலையும் வாழையும் முடிச்சுட்டா ஒரு டைம் தடுமாறினோம்னாலே அடுத்த டைம் நமக்கான நேக்கு தெரிஞ்சிரும். அதனாலதான் சரி இந்த தடவை அம்மாவை கேட்டேன், உனக்கு கிளீன் பண்ண தெரியுமாண்ண? அப்படின்னா அடி பாவி சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு. அப்புறம்தான் நீ சொன்னியா அங்க பாருமா பிரான் கிளீன் பண்றது ஈஸி தான் பாருன்னு சொன்னியா. மத்த மீன்ல கூட அதை எடுக்கணும் இதை எடுக்கணும். பிரான்ல என்ன பெருசா இந்த வாடகை இல்ல, தலையை பிடிச்சிக்கணும், நடுப்பாட்டு அந்த ஓட்டை உடைக்கணும், பின்னாடி வாடை பிடிச்சிருக்கா அழகா வந்துட போகுது. அப்புறம் குடல் எடுத்துடணும், அவ்வளவுதான். சரி அதனால சரி அப்படி ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு எடுத்தாச்சு. சரி காத்து சவுண்ட் தான் கேட்போம், வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம். டீ ஏதாவது குடிக்கிறியா? டீ ஏதாவது குடிக்கிறியா? வரப்போதுன்னா குடிச்சிட்டு வந்தோம். இந்நேரம் கரெக்ட் ரூட்ல வந்திருந்தா நான் வீட்டுக்கே போயிருந்துக்கலாம். ஆமா அங்க போய் இந்த நாய்க்கு பயந்துட்டு போகும்போது எப்படி குலைச்சிட்டு பாத்தீங்களா? எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்ப சொல்லவே வேணாம். அப்பயாவது ஏதோ கொஞ்ச தூரம் வரைக்கும் வண்டி ஒண்ணு வந்துச்சு, சொல்லவே வேண்டாம். செவனையான்னு இப்படியே போயிட்டு அழகா வண்டி மேல எடுத்துட்டு நல்லா போய் படுத்துவங்களாம். ஆனா உன் தங்கச்சிக்கு நம்ம வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது. அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம். அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம். சுத்தி பார்த்துட்டோம். அப்புறம் வீட்டு முன்னாடி படுத்துட்டு எங்களே அதானே வெற்றிகரமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரியான தூக்கம் வருது. ஏமா தூக்கம் இல்லையா? இது உனக்கு தூக்கம் இல்லையா? தூக்கம் வராம இருக்கும் எனக்கு மட்டும். நல்ல தூக்கம். வண்டியில வரப்பே நான் தூங்கிட்டேன். கரெக்டா 1 மணி நேரம். கதவு சாத்திட்டு வா சாமி. இப்பதான் செட் பண்ண போறேன். அந்த இடத்துல வைக்க முடியாதுங்க. ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்பா சாமி காத்தாலைக்கு பொறுமையா வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம வந்து வீடு வந்தாச்சு, தூங்க போறோம். மகாமுனி படுத்திருக்குது. இப்படி படுத்திருக்குது அதான் எனக்கும் தெரியல. மகாமுனி நல்ல தூக்கம். துணி மாத்திட்டு தான் படுக்கணும். எங்க அம்மா வந்து இதுக்காக இந்நேரத்துக்கு போய் குளிச்சுது. மேல ஃபுல்லா வேர்வை ஸ்மெல் மயில. காலைல குளிச்சுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் தொக்கு ரெடி பண்ணது, கொரியர் போட்டது, ஃபுல்லா வேர்வை ஸ்மெல்லு. எனக்கு அது என்னமோ குளிச்சாதாப்போ ஒரு ஃபீல்.
இனிமே நெத்தியில குங்குமே வைக்க தேவையில்ல, இந்த புண்ணு ஆறுற வரைக்கும். சரி போ தூங்கும், சண்டே மார்னிங் ஆயிடுச்சு. நைட்டியை மாத்திக்கிட்டு தூங்கும். எத்தனை மணிக்கு வந்தோன்னு உங்களுக்கு தெரியும். சரி இன்னைக்கு நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு போனெல்லாம் சார்ஜர் போட்டு 1க்கு வந்துச்சுன்னா திரும்ப எந்திரிச்சுமேனு அதெல்லாம் போயிட்டு வந்து தூங்குனா கரெக்டா 8 மணிக்கு காலிங் பெல் இழுத்துறாங்க. சரி யாரா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி போன் வருது, மோகன் கோயில்ட்டு. ஏப்பா அதுக்கப்புறம் சரி வெளியில போகாம இருந்தா நல்லா இருக்காதேன்னு முகங்கழுவுல ஒன்றும் பண்ணல. அப்படியே வந்தா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு 5-6 பேர் நிக்கிறாங்க. சங்கடமா போயிருச்சு எனக்கு. அவங்க நினைச்சிருப்பாங்க இவ என்ன பொம்பளையா இன்ன வரைக்கும் தூங்குறா பாரு, குடும்ப பொம்பளையா அப்படிலாம் நினைச்சிருப்பாங்க தானே. வாயை திறந்து பேசவும் முடியல. ஐயோ கடவுளே. ஆனாலும் வேற வழி இல்லை, என் நிலைமை எனக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் நம்மள வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அப்புறம் கோயில் பத்திரிக்கை கொடுத்தாங்க, வாங்கி வச்சிட்டேன். இதெல்லாம் இந்த தொக்கு செய்யறல, இந்த அடிச்சு 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 ஆயிலா கிடக்குது. ஏப்ரான் ஒன்று வாங்கணும், அது வரைக்கும் எல்லாம் கையில துவைச்சது திரும்ப போட்டுக்க வசதியா இருக்கும். அதனால கையில துவைக்கலான்னு எடுத்திருக்கேன். பாதி மிஷின்ல ஓடுது. அப்பா போன வாரம் இந்நேரமே என் தோழி வீட்டுல இருந்து வந்தோம். இந்த வாரம் இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி. ஊற வச்சுட்டு வந்து பல்லு விளப்போம் ஃபர்ஸ்ட். ஏப்பா ப்ரான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதான் துணி துவைச்சேன். அப்புறம் இப்போ துணி துவைச்சிட்டு மிஷினில் ட்ரையரில் போட்டுவிட்டு அது ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரான்ஸ் கிளீன் பண்ணிட்டு தான் திருப்பூர் போகிற வேலை இருக்கு. திருப்பூர் போயிட்டு வரணும். ஆனால் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன், இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆமாம் ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு 1 கிலோவுக்கு 40 ரூபா. இதில் 5 கிலோ வச்சு 5 கிலோவுக்கு என்னாச்சு, 1 கிலோ ப்ரான்ஸே எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்கு. 1 கிலோவா, இன்னும் 100 ரூபா போட்டால் 1 கிலோ 100 கிலோ ப்ரான்ஸ் எடுத்துடலாம். அதனால தான் நான் சரி வீடியோ பார்த்தேன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு, அதனால க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அக்கா சொன்னிச்சு, அம்மா நான் இருக்கேம்மா அப்படின்னு. உங்க அக்கா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா? போட்டு கை கழுவு, போட்டு கை கழுவு. தெளிவா தமிழ்ல சொல்றேன், ரத்தம் வந்து உனக்கு போகுமா? அந்த அண்ணா இப்படித்தான் தூக்கி கொடுத்தாரு. தூக்கி ஓகேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்களும் ஃப்ரீயாக இருங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு பத்தியா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். 2-3 டேஸில். இப்போ தான் நீர் வந்துச்சு, தொடச்சி விட்டேன். இப்போ வந்து பசங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த 2 வாரமாக அவங்கள போட்டு புழிஞ்சி சக்கையே எடுத்துட்டேன். அதனால வந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு. ஸோ ரக்ஷு கவலையில் உட்காந்துருக்கான், பொட்டு இல்லாமல். பொட்டு இல்லை, கிளம்பவே இல்லை, தோடு போடல, ஒன்றும் பண்ணாது. ஸோ அதனால வந்து நம்ம போகலாம். எங்கே போகிறோன்னு பார்ப்போம், பார்க்கலாம். அம்மா ப்ளூடூத் எடுக்காம வந்துட்டோம், பாட்டு கேட்க முடியலன்னு சொல்லிச்சு தெரியுமா? மம்மி ஏம்மா கடைசியாக ஃபோன் எடுத்தப்போ வந்தம்மா, இல்லை அதுக்கப்புறம் வந்தம்மா ஹோட்டல் ஃபோன் எடுக்க பார்த்தியா? அப்போ வந்தோட சரி 11ஆம் தேதியா? 7ஆம் தேதி வந்தோம். அதோட சரி. இன்னைக்கு வந்து ஜூன் 19 18. ஆமாம் ஜூலையா? அது நான் ஜூன்லேயே இருக்கு, 4 மாதம் மேலே ஆயிடுச்சு ஹோட்டல் வந்து.
தான் வந்திருக்கோம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம்னா இதுக்கு ஏதாவது திட்டுவாங்க. ஃபேன் சவுண்ட் தான் ஃபுல்லாக கேட்கும். வந்துருச்சு. க்ளாத்னா என்ன, க்ளாத்னா ஓகேவா? கேட்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுமா, ரொம்ப நாள் ஆச்சுமா, ரொம்ப நாள் ஆச்சுமா. இன்னைக்கு நேரத்தோட நீங்கள் வீட்டை கூட இல்லை. டின்னர் முடிஞ்சு, டின்னர் முடிஞ்சு எங்களுக்கு டின்னர். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. கொடுத்து தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டேன். திருப்பி என்ன பண்றீங்க என் புள்ளைய தூக்கி மடியில போட்டு? உனக்கு என்ன தெரியுமா, சாயங்காலம் அவங்க ஆள் வந்துச்சா, அடிச்சு முடிக்க விட்டுட்டேன். அடி பாவி, அவன் மட்டும், நான் சிங்கிளா இருக்கேன், அவன் மட்டும் கம்மிட்டோட சுத்தலாமா? எனக்கு பொறாமையா இருக்காதா? கோம்பர் இந்த அங்க குஞ்சு உயரம். அது என்ன அங்க அப்படி படுத்து கோவத்துல இருக்கான், கோவத்தில் படுத்திருக்கா. அப்புறம் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணும்போது தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால கோவம். அப்புறம் அந்த அண்ணன் சிக்கன் கொண்டாந்தும் போது தரமாட்டேன்னு சொல்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். மீன் எங்கேயும் போடல போல, ஏன்னா மத்தி மீன் 360 ரூபாய்க்கு வந்துருச்சுனால யாரும் மீன் வாங்க. நம்ம நைட்டு 280 ரூபா தானே சொன்னாங்க, காலையில 360 ரூபாயம்மா. அது தெரியல, ஆனா வந்து அப்ப அழகு. ஏன்னா இப்ப கடலுக்கு போக மாட்டாங்க, இப்ப லீவு. இப்ப குறையும், ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, செப்டம்பர் அக்டோபர்ல கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு என்ன பெருக்கும், டைல்ஸுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஆடி இல்லாத காரணத்தினால டைல்ஸுக்கு முத்தம் கொடுக்குது. கையை பாரு இப்படி டைட்டா வச்சுக்குது. அப்படியே நசுக்கணும் போல இருக்கு. வளர்ந்துட்டான் பத்தியா? ஆகஸ்ட் 15 வந்தா ஒரு வயசு. 17. 17 ஒரு வயசு. கொழுப்பு தானே உனக்கு இது? என்ன பட்டு தூங்குறப்ப என்ன பண்ணாலும் எந்திரிச்சு போவாது, அவனுக்கா தோணுனாதான் எந்திரிச்சு போவான். அது எல்லாத்துக்கும் ஈக்குவலா பாஸ் தரும். இவனோட என்கிட்ட படுத்துருக்கு, நான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கான். நைட்டு தூங்கும்போது என் பக்கத்துல வந்துப்பான். நைட்டு பொறு போத்திட்டு பண்டாரம் இறங்கி போயிட்டான் அவகிட்ட. நைட்டு நான் இடம் கொடுக்கணும், நீ உங்க காதை முடியாதுமா பேசுறதுல ஒட்டு கேட்கும். பூனையே காட்டுன்னு திட்டுவாங்க. அப்புறம் சரி வீடியோ முடிச்சு விடு. பூனை சுத்தமாக இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது இந்த காது. காது சுத்தமாக இருந்தால் பூனை சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நம்ம வீட்டு பூனை. சரி கண்ணு வைக்காத. ஐயோ இந்த கிளாஸ் குரூப்புன்ட்டு 2 ஆரம்பிச்சுட்டு அதில் எனக்கு மெசேஜாக போடுறானுங்க, ஒரு அடி டென்ஷன் ஆகுது. நீ தூங்க. சரி முடிச்சு விடுங்க. சரி ஓகே, சண்டே விழாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துணி கிடக்குது பார்த்தீங்களா, அது மணிக்கலாம் நாளைக்கு போகலாம். ஏன்னா இன்னைக்கு டிமார்ட்டில் பயங்கர போட்டு மாட்டோம் நாளைக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.